கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் திரண்ட ஊழியர்கள் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு காத்திருக்கும் போராட்டத்தை தொடங்கினர். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இரவு பகலாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 38 மாவட்டங்கள் கலந்து கொண்டு இதில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆணைகள் வரப்பட்டால் மட்டுமே காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். அதன் அடிப்படையிலே இன்று இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. அரசாணைகள் உடனடியாக வெளியிடும் வரையில் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவதில்லை என உறுதி பூண்டுள்ளது. ஆகவே எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கான அரசாணை வெளியிடுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 27, 28, 29 இன்றைக்கு வரைக்குமே எந்த விதமான காலவரையற்ற போராட்டத்தில் கூட ஒரே ஒரு அரசாணை 10 கோரிக்கைகளே முதல் கோரிக்கைக்கான ஒரே ஒரு அரசாணை மட்டும் வெளியிட்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அரசு அலுவலர்களை வைத்து அழுத்தம் கொடுக்கிறது அரசு. ஆனால் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவது இல்லை என்று 2ஆம் தேதி திருவள்ளூரிலே கூடிய 38 மாவட்டங்களையும் சேர்ந்து அவசர செயற்குழு கூட்டத்திலே முடிவு எட்டப்பட்டது. இதேபோன்று ராமநாதபுரம், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் திரண்ட ஊழியர்கள் நள்ளிரவிலும் அங்கேயே தங்கி சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய அலுவலர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றனர். இரவு பகலாக தங்கி இங்கேயே சமையல் செய்து இங்கேயே சாப்பிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வரை யாரும் வீட்டுக்கு செல்லப் போவதில்லை. இதையும் மீறி இந்த அரசு எங்களை அழைத்து பேசாவிட்டாலும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராவிட்டால் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் சென்னை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அலுவலகத்திற்கு முன்பாக இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள 14,000 வருவாய்த்துறை அலுவலர்களும் சேர்ந்து இதேபோல் காத்திருப்பு போராட்டத்தில் இரவு பகலாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசாணைகளை வெளியிட வேண்டும், அழைத்து பேச வேண்டாம். இதற்கு மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் இதை தொடர்ந்து 7ஆம் தேதி நாங்கள் சிஆர்ஐக்கு எல்லாருமே போய் காத்திருப்பு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய அரசாணைகளை பெறும் வரை நாங்கள் போராடுவோம். இதனிடையே தஞ்சை அருகே பவ்யா என்ற நில அளவையர் தாக்கப்பட்டதை கண்டித்து நில அளவையர் சங்கத்தினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம், கரூர், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் ஏராளமான நில அளவையர்கள் பங்கேற்றனர். தாக்குதல் நடத்திய கும்பலை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய அவர்கள் வலியுறுத்தினர்.